மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு அதி அற்புதமான காலத்தை இந்த இறைவன் வழங்க வந்து கொண்டிருக்கிறார். குருவெனும் வடிவில் வருகிறார். வாழ்க்கையில நம்பி கெட்டவங்க யாருன்னு கேட்டா மிதுனராசிக்காரங்க தான். எல்லாரையும் நம்புவாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு பங்கு. இந்த மிதுனராசி வாழ்க்கையில நெருங்கி பழகிறவர்கள்ட்ட இன்னைக்கு எச்சரிக்கையா இருந்துகிட்டே இருக்கணும். 7வது ஸ்தானம் பாதகஸ்தானம் இல்லையா? உங்க வாழ்க்கையில மனசுல இருக்கக்கூடிய தடையை உடைச்சுக்கிட்டு தைரியமா நீங்க வரப்போறீங்க. அதனால என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போகிறீர்கள். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எனது அருமை நேயர்களே, இப்போ குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசார பயிற்சி அடைகிறார். இப்போ ஒரு கடக ராசியில் இருந்துகிட்டு இருக்கார் இல்லையா? அந்த கடக ராசியிலேருந்து இப்போ சிம்ம ராசிக்குள்ளே போகிறார். அதிசாரமாக போக போகிறார். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் அங்கே ஃபுல்லாக அங்கே இருப்பார். அதுக்கு பிறகு டிசம்பர் 22ஆம் தேதி முடிய அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்க போகுது, நம்ம ராசிக்கு என்னென்ன நன்மைகள், வேலை கிடைக்குமா, தொழில் எப்படி இருக்கும், கடன் வசதி எப்படி இருக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும், நல்ல விஷயம் கூடி வருமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நமக்கு ராசிக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக பலனை தான் இப்போ உங்களுக்கு நான் தரப்போகிறேன். என் அன்பிற்குரிய மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதி அற்புதமான காலத்தை இந்த இறைவன் வழங்க வந்து கொண்டிருக்கிறார். குருவெனும் வடிவில் வருகிறார். மிதுனராசிக்காரர்கள் யாரையுமே ஈஸியாக நம்பக்கூடிய ஒரு நேச்சர். வாழ்க்கையில் நம்பி கெட்டவங்க யாருன்னு கேட்டால் மிதுனராசிக்காரங்க தான். எல்லாரையும் நம்புவாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு பங்கு, ஒரு பாங்கு அவர்கள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு பல பேர் நம்பிக்கை துரோகம் தான் வாழ்க்கையில் பண்ணிட்டு போகிறாங்க. யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. இந்த மிதுனராசி வாழ்க்கையில் நெருங்கி பழகிறவர்கள்ட்ட இன்றைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டே இருக்கணும். 7வது ஸ்தானம் பாதகஸ்தானம் இல்லையா? இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது? குரு அதிசார பயிற்சி பல நன்மைகளை கொடுக்குது. 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் சென்று அமரப்போகிறார். இந்த அதிசார பயிற்சி காலத்தில் நிறைய பேருக்கு மன பலம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் என்ன வேணும் வாழ்க்கையிலங்க, எனக்கு மனசுக்கு ஏதோ தைரிய குறைச்சலாக இருக்குங்க, எல்லா திறமையும் இருக்குங்க, ஆனால் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனால் என்னமோ என்னால் சரியாக பண்ண முடியுமான்னு எனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பிஸ்னஸ் ஆரம்பித்த காலத்தில் என் கூட யார் இல்லாத ஆட்கள் கூட இப்போ பிஸ்னஸில் வந்துட்டாங்க, என்னை விட பெரிய அளவுக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு தடை இருக்குங்க. அந்த ஏதோ ஒரு தடை மனத்தடை. அந்த மனத்தடை அதை உடைனாங்க பாருங்க, அதுதான் இப்போ மிதுன ராசி. உங்கள் வாழ்க்கையில் மனசில் இருக்கக்கூடிய தடையை உடைச்சிக்கிட்டு தைரியமாக நீங்கள் வரப்போறீங்க. அதனால் என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அரசியலில் வெற்றி, அதிகாரத்தில் வெற்றி, அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம், உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம், குடும்பத்திலே நல்லதொரு சூழ்நிலை. வெளிநாட்டுக்கு போகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, போக முடியல, தடை மேலே தடையாக இருந்துச்சு. இப்போ கூடி வரும். இப்போ முயற்சி பண்ணுங்க, கூடி வரும். அதே போல் நல்ல வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட உயரணும்னு வச்சுக்க. நல்ல வேலையெல்லாம் இருக்கேன் சார், எனக்கு கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார், எங்கள் அப்பா அம்மா பார்த்து நொந்து போனாங்க சார், கல்யாணத்துக்கு வரணும் இல்லை சார். சரி, லவ் மேரேஜ் அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்து லவ் பண்ணால் அதுவும் ஒன்றும் காரியத்துக்கு ஆகலை சார், கூடி வர மாட்டேங்க, பிரேக்கப் தான் சார் ஆகுது, எனக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு டவுட் ஆகி போயிடுச்சு சார். அதுதானே கேட்குறீங்க. பல மிதுன ராசிக்காரங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்மள்கிட்ட நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். காம திரிகோணஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்கார போகிறாரு. உங்களுடைய ஆசைகள், உள்மனது ஆசைகள், அந்த உள்மனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். காம திரிகோணஸ்தானத்தில் உட்காரக்கூடிய குரு இன்னொரு காம திரிகோணஸ்தானத்தை பார்ப்பதெல்லாம் யோகம். அப்போ நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம், தாம்பத்தியம் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டம் வருது. இதில் மிக முக்கியமாக என்ன ஒரு விஷயம் தெரியுமா? பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஐயா, என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் மக வாழ்க்கை இப்படி இருக்கணும், அப்படிலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல.
அதிலெல்லாம் தடை இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க பாருங்க, அந்த தடையெல்லாம் இந்த அக்டோபர் 20ஆம் தேதியிலேருந்து விலகுது. நன்மைகள் கூடி வருது. உங்களுடைய நீங்கள் வாழக்கூடிய சமுதாயத்தில் பெயரும் புகழும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க கல்வியாக இருக்கட்டும், அவங்க வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவங்க திருமணமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கைகூடி வரும். பல நல்ல விஷயங்கள் திடீரென்று கூடி வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. உறவு நிலைகளில் சில சிக்கல் இருக்குது. வீட்டுக்குள்ளங்க உறவுகள்லங்க என்னுடைய உறவுகளே மோதிக்கிடுறாங்க, மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறீங்க. என்னுடைய மனதிற்கு உறவுகள் நல்ல பழகுவாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பலமாக இருப்பதனால் நண்பர்களே, உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல சுபகாரியங்கள் கூடி வரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். உறவுகள் நட்புகள் கூடும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கூடும். தைரியத்தினால நல்லா சம்பாதிப்பீங்க. மிக மகிழ்ச்சியான காலகட்டம் மிதுன ராசிக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் எதிரிகள் பிடரி தெறிக்க ஓடுவார்கள். நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறும். ஆக இந்த அதிசார குரு பயிற்சி பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த வருகிறது நண்பர்களே. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியினால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம். என்ன பரிகாரங்கள் செய்வதுன்னு பார்த்தோம். ஏன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இந்த குரு பகவான் சிம்ம ராசியுடைய மகம் நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இல்லையா சிம்ம ராசியில், அந்த மகம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் வந்து உட்கார்றார். இது அக்டோபர் 20ஆம் தேதி வந்துடுறார். நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த முதல் பாதத்தில் இருக்கிறவர் மகம் 2வது பாதத்திற்கு நவம்பர் 17 அப்போதான் இன்றைக்கி தான் என்ட்ராகிறார். அதற்கு பிறகு அந்த 2வது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு தான் அவர் வக்கரமாவார். அது வரைக்கும் அவர் அதிசாரத்தில் அந்த இதில் உட்கார்ந்துருக்கார். கடகராசிலேருந்து அதிசாரம் பெற்று ஒரு சிம்மராசியில் அந்த டிசம்பர் 22 வரைக்கும் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் இப்படி நிறைய மாற்றங்களை கொடுக்குது. பொதுவாகவே இந்த குரு பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராசியில் இருந்தால் நன்மை, ராசியை பார்த்தால் நன்மை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து என் பையன் கடைசி காலத்தில் என்ன பார்த்துக்கிடுவானா, எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட அன்பாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு நல்ல பண வசதி வாழ்க்கையில் இருக்குமா சார் கடைசி காலத்தில் கூட அப்படின்னு கேட்பாங்க. அவங்க லக்னத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறணும். 5ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறணும். 5ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு பெறணும். இப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷன், பல காம்பினேஷன் இருக்குது. அதில் 1-2 அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த குரு பகவான் தொடர்பு உங்கள் லக்னத்தோடு ஏற்பட்டாலும் உங்கள் ராசியோடு ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஷியல் சக்ஸஸும் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் எப்படியாவது உங்களை அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் கூடி வரும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாண தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாண தடை இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை வருது பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு உதாரணம் ராத்திரி 7லேருந்து 8 மணிக்குள்ள, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி 7 மணிலேருந்து 8 மணி அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் மாம்பழம் இருக்குது பாருங்கள், மாம்பழத்தை வாங்கி வைக்கணும். மாம்பழத்தை வைத்தவரை வழிபாடு செய்யலாம். மாம்பழம் கிடைக்கலைங்க அப்படின்னா மஞ்சள் வண்ண மலர்கள், அந்த மலர்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வழிபடணும். அப்படி வழிபட்டாலும் மஞ்சள் நிற பூக்களால் மாலை போட்டாலும் நிறைய நன்மைகள் நடக்கும். அதே போல் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் பாருங்க, திருப்பட்டூர் சென்று வழிபாடு செய்வதும் இந்த காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. ஜாதகத்தில் உங்களுக்கு குரு வந்து சரியா இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு தாள் எடுத்து அந்த தாளில் கொஞ்சம் சீரகம் இருக்குது பாருங்கள், ஜீரகம் சொல்கிற பாருங்க, ஜீரகத்தை மடித்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கிடணும். வியாழக்கிழமைகள் அப்படி செய்துட்டு வாங்க. அதற்கு பிறகு கூட நீங்கள் அதை எடுத்து வெளியே போட்டுடலாம். ஆனால் வியாழக்கிழமைகள் அப்படி ஜீரகத்தை வச்சுக்கிட்டு வாங்க. அப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இங்கே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சொந்த ஜாதகத்தில் எப்படி தசாபுத்தி இருக்குது, என்ன குரு பகவான் எப்படி இருக்கார், இதையும் இணைச்சி தான் முழுமையான பலன்கள் பெற முடியும். அப்படி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி என்ன நல்ல பலன்களை தரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கனாலும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனைகள் வேணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் நங்கநல்லூர்லேயும் டி நகர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.